அந்த திருமணமே சட்டப்படி செல்லாத திருமணத்தினால இவங்க புகார் கொடுக்குறாங்களே, அந்த புகாருமே பார்த்தீங்கன்னா அடிப்படை ஆதாரம் இல்லாத புகாரை வந்து அவங்க வந்து அது விசாரணைக்கு எடுத்துக்க வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம். இதுதான் உண்மை. நீங்க கேட்டீங்க, அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் கொடுக்குற புகாருக்கு மட்டும் உடனே ஜாய் கிருஷ்ணா விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு. மாதம்பட்டி ரங்கராஜ் புகார் கொடுக்கல. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து நீதிமன்றத்துல வந்து இது வழக்கா தொடுத்திருக்காரு. ஜாய் கிருஷ்ணா என்னுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாதுங்கிற மாதிரி என்னுடைய நிறுவனத்துக்கு களங்கம் ஏற்படுத்துறாங்க, அதனால என்னோட நிறுவனத்துக்கு 15 நாள்ல வந்து 12.5 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படிங்கறது வழக்கா வந்து தொடுத்திருக்காங்க. ஸோ வழக்கா நீங்க நீதிமன்றத்தில் தொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சம்மன் அனுப்புவாங்க. சம்மன் அனுப்பிச்சா நீங்க வந்து அந்த இடத்துல வந்து அந்த நீதிமன்றம் சொன்ன தேதியில் நீதிமன்றத்தில் ஆஜர் ஆகணும். இது வந்து முறை. அதனால ஜாய் கிருஷ்ணா வந்து நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்காங்க. அவங்க வழக்கா மாதம்பட்டி தொடுத்ததுனால அவங்க வந்திருக்காங்க. புகாரா இருந்தா அந்த புகாருக்கு விசாரணை கூட்டிருப்பாங்களான்னு தெரியாது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.